மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் அங்கே மலர் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சற்று முன்னர் தான் நிதி அமைச்சர் திரு ஜெயக்குமார் அங்கே வருகை தந்து இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிற பட்ஜெட் நகலை அங்கே வைத்து வணங்கி சென்ற காட்சியை பார்த்தோம். இப்பொழுது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு பிறகு அவர் தலைமைச் செயலகத்திற்கு செல்ல இருக்கிறார். இன்று காலை 10:30 மணிக்கு சட்டப்பேரவையில் 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இப்பொழுது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன்னர் தான் திரு நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற காட்சிகளை பார்த்தோம். இப்பொழுது முதலமைச்சரும் அங்கே வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பிறகு இன்று முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஆகையால் தலைமைச் செயலகம் செல்வதற்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். முதல்வர் வருகை காரணமாக அங்கே பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர் அங்கே சம்மணமிட்டு வணங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கிருந்து தலைமைச் செயலம் புறப்பட இருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கிருந்து சரியாக ஒரு 10 நிமிடத்தில் தலைமைச் செயலகம் அவர் சென்றடைவார். காலை 10:30 மணிக்கு சரியாக தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. மேலும் முதல்வருடன் அவருடைய செயலாளர்களும் வந்திருக்கிறார்கள். காவல்துறையின் பாதுகாப்பும் அங்கே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஊடக தரப்பிலிருந்தும் அங்கே பலர் குவிந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அங்கே வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அவருடைய புகைப்படம் முன்பாக நின்று அவரிடத்தில் ஆசை பெற்று தான் கொண்டு வந்த பட்ஜெட் நகலை அங்கே வைத்து வணங்கிவிட்டு சென்றார். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஆசையுடன் இந்த நல்லாட்சி தொடரும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்.